நேரலில் பேசிக்கொண்டு வாருங்கள், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். வாங்க பேசிக்கொண்டே போகலாம். யார் பேசுவது? இன்றைக்கு தலைப்பு திருப்பதி டு சேலம். எல்லாமே அதே தாங்க, எல்லாம் அதே தான். அங்கே பார்க்கிங் 50 ரூபா இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், அந்த 50 ரூபா வேஸ்ட் தான். நேர்களே பாருங்க, வெளியில் வந்துட்டு 50 மீதி, 10 மீதி, 20 மீதின்னு சொல்கிறாங்க. பாருங்க, போகிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணின்னு சாப்பிட்டு வந்துக்கின்னே இருக்க வேண்டியது தாங்க. வாங்க. ரோட்டில் காருக்கு 50 ரூபாயா? ஆமாங்க, ரோட்டில் நிற்கிற காருக்கு 50 ரூபா, உள்ள இருக்கிற மனுஷனுக்கு சாப்பாடு 100 ரூபா. எப்படிக்கு இது? காருக்கு 50, சாப்பாட்டுக்கு 150, ஆக மொத்தத்தில் 200. சரியாக தாங்க போச்சு நம்மளுக்கு. கண்டத்தில் 200 ரூபா. ஆமாம். சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுங்க 200 ரூபா. செலவு 200 ரூபா. நீண்ட நெடுதூர பயணம் பேச்சு கொண்டு வரலாம். யாராவது வாங்க வாங்க. இல்லை வீடியோ லைவ்லாம் போடல. லைவ் வந்து நைட்டு தான். யாராவது லைவில் இருந்தால் அப்படியே போ செத்தா ஃபோன் நேரத்தை நைட்டு வருவாங்க, இல்லை வரமாட்டாங்க யாரும். பாருங்கள், அதனால என்ன விடுங்க. சிஎன்ஜி இருக்கிறது, அடிச்சுக்கலாம். வாங்க பேசலாம். நிலையில் அனைவருக்கும் மதிய வணக்கம். மதியம் 3:30 நேரலை 3:30 ஆகிறது. என்ன கூல்ட்ரிங்க்ஸ்? பழம் சாப்பிட்றியா கூல்ட்ரிங்க்ஸா? ஏப்பா எல்லாம் ஸ்வீட்டு மிக்சர் காரம் தான் இருக்குதியா. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுறேன். அதெல்லாம் வேணாமா, தொண்டை வந்துடும். வரிச்சு தீபாவளி ஐஸ்கிரீம் தான் தலை குளிச்சுட்டாங்க. அதெல்லாம் எங்காவது வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் அந்த சேலம் மாதிரி ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்காது. வேணா போ, ஃபுல் ஸ்வீட் இது பண்ணிட்டு வாங்கி கொடுத்து தீபாவளி தான். தீபாவளி என்றால் இப்போ ஏதாவது புரோட்டீன் சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை, ஐஸ்கிரீம் கேட்குறா. சாப்பிட்டு தொண்டை இருந்தால் மறுபடியும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கேன். ஐஸ்கிரீம் வேணால் ஏதாவது வாங்கி வழியில் போங்க. இப்போ தான் அது மஷ்ரூம் சாப்பிட்ருக்காங்க, போங்க. அதையும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் கொடுத்துருவாங்க. போதும், இல்லை வேணாம், 1 ஹவர் ஆகிட்டு குடிச்சிக்கலாம், போங்க. சரி, ரைட். 1 ஹவர் அதுக்கப்புறம் டீ டைம். 1 ஹவருக்கு அப்புறம் டீ டைம். இப்போ ஜூஸே வாங்கி தரேன். 1 ஹவர் இல்லை, 3:30 ஆயிடுச்சா? 4:30, 5, 6 மணிக்கு தான் டீக்கு நிறுத்துவேன். 4:30 மணிக்கு 5 மணிக்கு வருது. ஆமாம். எனக்கு 6 மணிக்கு டீ வாங்கி கொடுங்க. எனக்கு 4 மணிக்கு ஜூஸ் வாங்கி கொடு. சரி, எல்லாம் குடிச்சிட்டு வாங்கிட்டு 2 மணி நேரம் கழிச்சு தானே டீ குடிக்கிறேன். வாங்க, யாராவது பேசிக்கிட்டு வரலாம். நேரலையில் லைவ் போய்கொண்டு இது வீடியோ போய்கொண்டு இருக்கிறது. 4 மணிக்கு ஜூஸ் வாங்கி கொடுங்க. 4 மணிக்கு டீ வாங்கி கொடுங்க, 6 மணிக்கு ஜூஸ் வாங்கி கொடுங்க. அப்படி தானே? 4 மணிக்கு ஜூஸ் வாங்கி கொடுங்க, 4 மணிக்கு ஜூஸ் வாங்கி கொடுங்க, 6 மணிக்கு டீ வாங்கி கொடுங்க, 9:30க்கு டீ வாங்கி கொடுங்க, 9:30க்கு டிஃபன் வாங்கி கொடுங்க. நான் சாப்பிட்றதே 3:30 தான். 3:30லேருந்து 3:30, 4:30, 5, 6, 7:30, 8:30 பார்ப்போம். 9 மணிக்கு வீட்டை சென்று அடைந்து விடுவோமா என்று பார்த்து விடலாம்.
பார்த்து ருசிக்கலாம். ருசிக்கலாம் இல்லை, பார்க்கலாம். நீங்கள் நம்ம விருப்ப நேயர்களுக்காக ஒரு வீடியோ, மிக நீளமான வீடியோ என்று போடலாமா, இல்லை ஷார்ட்டாக போடலாமா, பார்ப்போம். பாட்டு போடுங்க. ஆஹா, ஒரு சில பாட்டுகள் பாடலாம். பாடலாமா, பாடலாம். கல்லூர்னு ஒரு ஊர் விசாரிக்க ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி ஒரு எழுத்து. மாட்டு தீவனம் வாங்குறீங்களா? மாட்டு தீவனம் வேணுமா? அதுக்கு தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணுமா? சாப்பிட்றீங்களா? வாங்கிட்டு போய் ஊற வச்சு ஆட்டி கொடுத்தலாமா? சாப்பிட்டுங்க. மாட்டு தூரம்னா அவர் தான் மாட்டு தீவனம். மாட்டு தீவனம் அப்படி என்றால் இல்லை. மாட்டுக்கு ஃபுட்டு பாருங்க. இப்பெல்லாம் ஆமாம், ஃபுட்டு என்றால் சாப்பாடு தான் அர்த்தம். நேயர்கள் புரிந்து கொள்ளலாம். வாங்க. இது வந்து ஆந்திர மாநிலம் சத்தரப்பாப்பு நாயுடு அந்த ஊருங்க. இது எல்லாம் ஒரு முறுக்கு பிள்ளைஞ்ச மாதிரி இருக்குது. எதுவுமே புரியாத இடத்துக்கு நாங்கள் வந்து சென்று கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக போங்க. நீங்களும் நேரலையில் பார்த்து இன்னும் சொன்னேன். இதுக்கு தான் சொன்னேன். கழித்து கொண்டு வாங்க, பார்த்து மகிழ்ந்து கொண்டு ஜஸ்ட் மிஸ் பெரிய ஸ்பீடு பிரேக்கர் தான் அவ்வளோதான். மகிழ்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள். இப்போ பாருங்க, உத்தரகவலி அம்மன் அப்படின்னு ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது. பணம் தாங்க. அந்த இதில் இது என்னப்பா அப்படிதான் இருக்குமா? ஏப்பா சேலத்தில் பார்த்துப்பா வண்டி வருது. என்னது இது மஷ்ரூம் சில்லி அப்படிதான் இருக்குமா சேலத்தில்? அது நல்லா இருக்கும். இல்லை, அங்கே எப்படி இருக்குன்னு ஆயில் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். எப்படியும் உங்களுக்கு ஒரு 300 நிற்குன்னு நினைக்கிறேன். 200 நிற்காது ஒரு நம்ம சாப்பிட்டதுல. அதில் வேற அந்த சாமியார் வேற கோவிச்சுக்கிறாரு.
சாப்பாடு பண்ணுறீங்க, என்ன இது செய்கிறீங்க, இது சொல்லாதீங்க, அதை சொல்லாதீங்க, இதை சாப்பிட்டா சாப்பிடும், அவர் கொண்டாந்து கொடுக்குறாரு. சாப்பிட்டா சாப்பிடலாம் எனக்கு என்ன அப்படின்னா பின்ன யார் தருவாங்க பில்லு? நானா கட்ட முடியும்? சாப்பிடாத இல்ல, பில்லுக்கு அவரு நம்ம என்ன சொல்றோம்னு புரியாமையே சாப்பிடாத பில்லுக்கு பில்லு தாருங்கள் என்று கேட்கிறாரே, பரவாயில்லையே. சாப்பிட்டதுக்கு தான் நம்ம பில்லு கொடுப்போம். பாருங்க, இங்கிலீஷில் போட்டிருக்கோம். ஏதாவது ஊர் தான் இதுவும். வெளிநாட்டிலேயே இருக்கிறோம், தமிழ்நாட்டை விட்டு பார்டர் தாண்டி இருக்கோம், அவ்வளோதான். இது ஆந்திரா மாநிலம், நாம் இருப்பது தமிழ்நாடு மாநிலம், அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே ஆடு மாடு சைக்கிள் கார் எல்லாம் ஒன்று தான். பாருங்க, 2 வீலர் இருக்குது, கார் இருக்குது, பில்டிங் இருக்குது, என்னென்ன இருக்குது பாருங்க. பாருங்க, புது வண்டிக்கு மாலை போட்டிருக்காங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்க பார்ப்போம். இவ்வளோ கிட்ட என்று நடுங்குறதே வண்டி. இந்த ரோடு வந்து சிமெண்ட் ரோடு, அதனால்தான் நடுங்குகிறது. பரவாயில்லை, அருமை அருமை, மிகவும் மகிழ்ச்சி. நம்ம ஊரில் சிமெண்ட் ரோடே கிடையாதுங்க, இங்கெல்லாம் சிமெண்ட் ரோடு தாங்க. சிமெண்ட் ரோடு அருமையாக இருக்கிறது, அருமை அருமை. கணபதியா பாப்பா. நான் அங்கேருந்து இங்கே வந்து நமக்கு தெரியாது, பைபாஸ் வந்துட்டோம் செல்லுன்னு. நம்மால் பாரு, எனக்கே தூக்கம் வருது. ஜூஸ் வாங்கி கொடு. நீ கேட்டுக்கிட்டு தான் இருக்கிற, அவரும் வாங்கிட்டு இருந்த பாட்டை காணோம். ஜூஸு 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 இங்க இருக்கு வைங்க. ஜூஸு பழம்தான் இருக்குது, இல்ல பழம் பழம்தான் இருக்கிறது. ஜூஸு கடை இருக்குதா? தீபாவளிக்கு ஜாமான் வாங்கி செல்கிறார். தீபாவளி சிறப்பு இந்த மாதிரிலாம் சேலம் இருக்காது, சேலம். சென்னு இருக்கும். ஆமாங்க, இதில் ஒன்றும் பாருங்கள், ஒன்றும் தீபாவளி மாதிரி தெரியலைங்க இங்கே ஆந்திராவில். என்னம்மா அவங்க பாட்டுக்கு போகிறாங்க வராங்க, ஒன்றும் கூட்டமே இல்லைங்க. அதாவது இங்கே கோயிலுக்கு போகிற கூட்டம் தாங்க இருக்கு. தீபாவளி வந்து இங்கே வந்து கொண்டாடுற மாதிரியே தெரியலையே. அதுதானே நம்ம நேயர்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒன்றும் அதுக்குண்டான அறிகுறியே தெரியவில்லை. மாமூலாக எப்படி நடப்பது என்று தான் பயணம் எப்படி இருக்குமோன்னா எப்படி இருக்குது. என்ன அவர் பார்த்தா டிஸ்கோ சாந்தி மாதிரி இருக்குது, டிஸ்கோ சாந்தியா தெரியவில்லை. சாரி, நெருக்கல் பார்ப்போம். இல்லை, மூஞ்சி அப்படி இருக்குது, டிஸ்கோ சாந்தி மாதிரி இருந்தது. அதனால் இல்லை என்றால் கேட்டு இருக்க மாட்டோம். இங்கே இருக்கிறது ஃபோட்டோ என்றால் எல்லா இடத்துலையும் தான் இருக்கும் ஃபோட்டோ. அது ஃபோட்டோ யார் என்பது நமக்கு தெரியும். பைபாஸ் இணைப்பு சாலை வந்துவிட்டது. திருமலையிலிருந்து பைபாஸ் சாலை இணைய போகிறோம். வாங்க, பைபாஸில் இணைந்து விட்டால் வண்டி இறக்க கட்டி பறக்கும். சல் என்று போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். தவறாமல் நேரத்தை தவற விட்டால், டைம் ஆகிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துவிடும் நேரலையே. அதனால தான் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இல்லை என்றால் பேசாத, மௌனமாக வந்தால் தூக்கம் வந்துவிடும்.
வேகத்தடை அருமையான சாலையை இணைந்து விட்டோம். அப்புறம் இந்த மேல் நம்ம வந்து சித்தூரை நோக்கி பயணம் செல்ல வேண்டியதுதான். என்னடா வண்டி ஓட்டுறேன் இதுதான் இருக்கு. நாம என்ன பண்ண முடியும்? வண்டி ரோடு அப்படி இருக்கு. இந்த ஊர்ல ஸ்கூல் ஆ? அதானே இங்கே ஸ்கூல் இருக்கா. ஸ்கூல் இருக்கா. என்ன எவ்வளோ ஊர் இருக்கா, என்ன பேர் இருக்காங்க. அதானே என்ன அர்த்தம் நம்மளுக்கு. பவர் பெட்ரோல் டீசல் இந்தியன் இதெல்லாம் யாருன்னு தெரியவில்லை. இவர்களெல்லாம் பழங்காலத்து நடிகளாக இருக்கலாம். யாருக்கு தெரியும்? தெரிந்தால் சொல்லலாம், தெரியவில்லை என்றால் சரி சரி என்று விட்டு நாம் சென்று கொண்டு இருக்கலாம். ஓகேவா? நேயர்களே, கைப்பாச்சி சாலையை இணைந்து விட்டோம். சிறப்பான பெயர், சிறப்பு பெயர். ஏதோ ஒரு ரோடு விடுங்க, போகட்டும். பயணம் பாருங்க. முன்னாடி வந்து எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு காமிச்சிட்டு பாருங்க. மீட்ரு 77 76 போகுது இந்த வண்டி. இந்த வண்டி 76, நம்மளுது 63. 60. நம்மளுது 63 காமிச்சிது. பரவாயில்ல, வேகம் கம்மி தான். மலையாக இருக்கா? ஏன் பயணம்.
இருக்கிறதுக்கு. அதனால் வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் போடணும். அப்புறம் வந்து நிறுத்தி விடலாம். நிறுத்தி விட்டு 7 மணிக்கு லைவ் ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும் ஒரு 10 நிமிடம் போடட்டும். எலிஃபண்ட் 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 தூக்கம் வருதா? சரி, ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? தூங்குங்கள். தூக்கம் வருது என்கிறார்கள். சரி, தூக்கம் வரட்டும். நெடுதூரம் பயணம் என்பதால் சிறிய சிறிய வீடியோவாக நேரலையில் பதிவிடுவோம். இனிமே வந்து வெறும் பைபாஸாக போய்கொண்டிருக்கும். நேரலையில்